ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு கட்லெட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம ஃபிஷ் அன்னவே குழம்பு வைப்போம், இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். ஒரு வாட்டி இந்த ஃபிஷ் கட்லெட் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய மீனாக, முள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே டூனா ஃபிஷ் எடுத்திருக்கேன். டூனா ஃபிஷ்ஷை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டூனா ஃபிஷ்ஷை உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷு நல்லா ஆறின பிறகு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற முள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஃபோக்கோ இல்லை கையிலையோ நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா ஷ்ரெட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். வீட் ப்ரெட்டோ இல்லை ஒயிட் ப்ரெட்டோ எந்த ப்ரெட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா ஊறுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ட்ரை கார்லிக் ஃப்ளேக்ஸ் இருந்தது, ஸோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டையும் இது கூடவே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லியும் சேர்க்க நான் மறந்துட்டேன். ஸோ அது 2த்தையும் கடைசியாக சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ட்ரை கார்லிக் ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இது 2மே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ளெயினாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை நம்ம கட்லெட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறேன். ஒருவேளை இது செய்யும்போது உங்களுக்கு சரியாக பிடிக்க வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்கை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 2 பிரெட் ஸ்லைசஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பைண்ட் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷேப் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கட்லெட்டை நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஃபிஷ் கட்லெட் எல்லாத்தையும் வச்சுடுங்க. வச்சுட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர் மாறி வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம ஃபிஷ்ஷானாவே குழம்பு வைப்போம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பசங்க ஃபிஷ்ஷு ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபிஷ்ஷு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லா கொஞ்சம் மேனேஸ் இல்லைன்னா கெச்சப் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.